தமிழ்நாட்டோட தற்குறிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜயோ அவரோட கட்சி தொண்டர்களோ கிடையாது. இவங்களெல்லாம் தற்குறின்னு சொல்றவங்க தான் உண்மையிலே மிகப்பெரிய தற்குறி. ஏன்னா திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே பழமையான கட்சி. அதில் உள்ளவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள். அவங்க எல்லாமே அரசியலில் பழந்து கொட்டை போட்டவங்க, அரசியலை கரைச்சி குடிச்சவங்க. அப்படி இருந்தும் பொது மேடையில் அவங்க நிறைய லூஸ் டாக் விடுறது, தண்ணியை திருமாக்கோல் வச்சு தடுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போதாதுன்னு அண்ணன் உதயநிதி வர ரோட் ஷோன்ற பேர்ல 4 பேரை வச்சுட்டு இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஐயா திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஆனா அவரும் நிறைய இடத்துல தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதனாலே அவரும் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஆள் தான்றதை நிரூபிக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கும் மேல இருந்து அரசியல்ல இருக்காரு. வந்த புதுசுல பாத்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு இரு கண்கள்னு சொல்லியிருந்தாரு. அண்ணன் சீமான் அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னா மாநாட்டுல ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாரு. அதே அடுத்த நாள் காலையில பத்திரிகையாளர் சந்திப்பில பாத்தீங்கன்னா அதே ஆளைய போட்டு புலகவும் செய்வாரு. நேற்று என்ன பேசணுங்கிறதே இன்னைக்கு மறக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. வானத்துக்கும் பூமிக்கும் உருட்டுவாரு. நான் சைன் பண்ணாதான் அமெரிக்கா பிரான்ஸே குடியுரிமை கொடுக்குன்னு சொல்லுவாரு. ராமகரி சாட்டன் பாரு, திடீர்னு வந்து நான் மான் ஊருக்கா சாப்பிட்டேன் பாரு. இந்த மாதிரியான உருட்டுகளின் மன்னன் இவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு சட்டை. அண்ணன் கொஞ்சம் ஏமாந்து அவரை மடிச்சு இவர் பாக்கெட்ல போட்டுப்பாரு. அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்காரு இவரு. இப்போ நான் சொன்ன கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாமே கரெக்டா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்படி இருக்கிறப்ப இவங்களே ஒழுக்கமா இல்ல. அப்படி இருக்கிறப்ப அடுத்தவங்களை போய் தற்குறின்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். டிவிகேன்ற கட்சி பாத்தீங்கன்னா இப்பதான் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது பிறந்த குழந்தை மாதிரி தான் அந்த கட்சி. யாரும் பிறந்த உடனே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடல. இந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நீங்களும் 2-3 தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் ஒரு அரசியல் புரிதல் கிடைச்சிருக்கும். அதே தான் இவங்களும் 2-3 தேர்தலை சந்திக்கிட்டோம். அது மூலமா நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆவாங்க. அதுக்கப்புறமும் திருந்தலைன்னா போட்டு அடிக்கலாம். நான் ஒன்னும் டிவிகே சப்போர்ட் எல்லாம் கிடையாது. பொதுவாக தான் சொன்னேன். அதுக்குள்ளே எல்லாரும் வேட்டியை மடிச்சு கட்டின்னு வந்துடாதீங்க. உண்மையில யாரு பெரிய தற்கூறின்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.